7 ஆண்டுகளுக்கு முன் 3300 ரிங்கிட்டை கையூட்டாக வாங்கியதாக பினாங்கு சாலை போக்குவரத்து துறையின் அமலாக்க அதிகாரி ஒருவருக்கு எதிராக பேராக் ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் 46 வயது சைபுல்லா ஜைட் அப்துல் அலீம் எனும் அவ்வாடவர் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார். குறிப்பாக போக்குவரத்து நிறுவனம் ஒன்றில் 44 வயது இயக்குநரிடமிருந்து 3300 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதன் தொடர்பில் அவர் 5 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் லோரிகளின் அமலாக்க நடவடிக்கை தொடர்பில் தனது 47 வயது மனைவியின் வங்கிக் கணக்கு வாயிலாக அவ்வாடவர் அந்த பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. 2017 ஆண்டு அக்டோபருக்கும் 2018 ஆண்டு மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கொலகங்சார் ஜேபிஜே அலுவலகத்தில் அவர் அக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 8000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் அவ்வாடவரை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கிய வேளை அவரது கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 16 செவிமடுக்கப்படும்.